ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு 10 விதமான மில்லட் வச்சு பண்ணக்கூடிய வெரைட்டி ரைஸ் தான் பார்க்க போகிறோம். ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டேஸ்ட்டில் அவ்வளோ சூப்பராக இருக்கும். நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கும் ரொம்பவும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். உங்கள் வீட்டு குட்டீஸ்க்கு கூட ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இந்த ரெசிபிஸ் எல்லாம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். சரி, இப்போ வீடியோக்குள்ளே போகலாமா? சாமை அரிசியில் எப்படி ஒரு பிரிஞ்சி பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு குக்கரில் 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. ஜீரகம் 1/2 ஸ்பூன், சோம்பு 1/2 ஸ்பூன், 2 பிரியாணி இலை சேர்த்துக்கோங்க, ஒரு சின்ன சைஸ் பட்டை, 2 ஏலக்காய், 3 கிராம்பு, ஒரு ஸ்டார் அனீஸ் நட்சத்திர சோம்பு இருக்கு இல்லையா, அது சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை வதக்கி விட்டுக்கோங்க. ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை நல்லா தின் ஸ்லைஸாக கட் பண்ணி இதில் சேர்த்து நல்லா கோல்டன் ப்ரௌனாக நம்ம வதக்கணும். இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா ஃப்ரெஷ்ஷாக அரைச்ச இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. அதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு மட்டும் நம்ம நல்லா குக் பண்ணிக்கலாம். 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. கூடவே கொஞ்சம் போல் நறுக்குன மல்லி இலை, புதினா இலை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போது 10 போல் பீன்ஸ், அப்புறம் ஃப்ரெஷ் பட்டாணி ஒரு 50 கிராம் அளவுக்கு நான் எடுத்துருக்கிறேன். ஸோ ரெண்டையுமே சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு பெரிய சைஸ் தக்காளியை நல்லா தின் ஸ்லைஸாக கட் பண்ணி இதில் சேர்த்துருக்கிறேன். ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ அதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க. மஞ்சள் தூள் 1/4 ஸ்பூன், மிளகாய் தூள் 1/2 ஸ்பூன், கரம் மசாலா 1/2 ஸ்பூன் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இந்த தக்காளி நல்லா மசிய வதங்கணும். அந்த அளவுக்கு நம்ம நல்லா குக் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்த அளவுக்கு குக் ஆனதுக்கப்புறமா ஓவர் நைட் நான் சாமை அரிசியை ஊற வச்சுருந்தேன். 1 கிளாஸ் அளவுக்கு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஊற வச்சுருந்தேன். ஊற வச்ச தண்ணியை வடிச்சிட்டு இதில் சேர்த்துக்கோங்க. 1 கிளாஸ் அளவுக்கு ஃபஸ்ட்டு தேங்காய் பால் சேர்த்துக்கோங்க. இந்த கிளாஸில் தான் நான் அரிசி அளந்து ஊற வச்சுருந்தேன். ஸோ அதே கிளாஸில் நான் அன்றைக்கி 2 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்குறேன். 1 கிளாஸ் தேங்காய் பால், 1 கிளாஸ் தண்ணி, மொத்தமாக 2 கிளாஸ். நல்லா கொதிக்கிற தண்ணியில் சோயா சங்க்ஸ் ஒரு 10 நிமிஷத்துக்கு மட்டும் போட்டு நல்லா ஊறினதுக்கப்புறமா அதை புழிஞ்சு இதில் சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு 50 கிராமுக்கும் கொஞ்சம் ஜாஸ்தியாக வேக வச்ச பட்டர் பீன் எடுத்துருக்கிறேன். அதையுமே இதில் சேர்த்துக்கலாம். ஸோ இதில் நம்ம சேர்த்துருக்கிற எல்லாமே ரிச் இன் ப்ரோட்டீன் அண்ட் ஃபைபர் தான். உப்பெல்லாம் சரியாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துட்டு லிட் போட்டு க்ளோஸ் பண்ணி கரெக்டாக 3 விசிலுக்கு மீடியம் ஃப்ளேமில் விட்டு குக் பண்ணிவிட்டு ப்ரெஷர் கம்ப்ளீட்டாக இறங்கினதுக்கப்புறமா குக்கரை ஓப்பன் பண்ணிங்கன்னா நம்மளோட அருமையான ஒரு பிரிஞ்சி, சாமி பிரிஞ்சி சூப்பர் டேஸ்ட்டில் ரெடி ஆகிடுச்சு. இந்த ரெசிபீஸில் நீங்கள் எது ஃபஸ்ட்டு ட்ரை பண்ண போகிறீங்க அப்படின்னு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஒரு நிமிஷம், நீங்கள் ஏதாச்சும் லாங்குவேஜ் கற்றுக்கிற இன்ட்ரெஸ்ட் இருந்தால் லாங்குவேஜ் கற்றுக்கிறதுக்காகவே நாங்கள் ஃப்ரீ ஆப்பும் டெவலப் பண்ணியிருக்கிறோம். ஆண்ட்ராய்டுக்கும் இருக்குது, ஆப்பிளுக்கும் இருக்குது. ரெண்டுத்துக்கும் லிங்க் இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன். உங்களுக்கு லாங்குவேஜ் கற்றுக்கிறதுல இன்ட்ரெஸ்ட் இருந்தால் கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். தினை அரிசி தயிர் சாதமும் பட்டாணி மசாலாவும் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? இது பண்ணுறதுக்கு ஒரு பவுலில் 1 கிளாஸ் அளவுக்கு தினை அரிசி சேர்த்துக்கலாம். இப்போ இந்த அரிசியை நம்ம நல்லா வாஷ் பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு வந்துடலாம். பாருங்கள், வாஷ் பண்ணியாச்சு. இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து நம்ம ஓவர் நைட் ஊற வைக்க போகிறோம். ஒரு 8 மணி நேரத்துக்கு இந்த அரிசி அப்படியே ஊறட்டும். பாருங்கள், 8 மணி நேரம் நல்லா ஊறி வந்திருக்கு. இப்போ இந்த தண்ணியை நம்ம ஃபில்டர் பண்ணிவிட்டு இது ஒரு குக்கருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். நீங்கள் எந்த டம்ளரில் அரிசி அளந்தீங்களோ அதே டம்ளரில் 4 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. ஏன்னா தயிர் சாதம் கொஞ்சம் குலைவாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து லிட் போட்டு க்ளோஸ் பண்ணி ஒரு 5லேருந்து 6 விசிலுக்கு ப்ரெஷர் குக் பண்ணிடுங்க. நம்ம அதுக்குள்ளே தாளிப்பு ரெடி பண்ணிடலாம். இப்போது 1/2 ஸ்பூன் எண்ணெயில் கடுகு, ஜீரகம், கொஞ்சமாக பெருங்காயம், ஒரு பெரிய பச்சை மிளகாயை ஃபைனாக சாப் பண்ணி சேர்த்துருக்கிறேன், கொஞ்சமாக கருவேப்பிலை. நம்மளோட தாளிப்பு இப்போ ரெடியாக இருக்குது. பாருங்கள், ப்ரெஷரும் கம்ப்ளீட்டாக இறங்கிடுச்சு. இப்போ அதை நம்ம நல்லா மசிச்சு விட்டுக்கலாம். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க, நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க. தயிரும் பாலும் உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கூட்டவும் செஞ்சுக்கலாம், குறைக்கவும் செஞ்சுக்கலாம். நான் சூடாக இருக்கும்போதே பாலும் தயிரும் சேர்த்து கலந்துட்டேன். ஏன்னா நாங்கள் உடனே சாப்பிட போகிறோம். ஒருவேளை நீங்கள் ஒரு 2 ஹவர்ஸ் 3 ஹவர்ஸ்க்கு அப்புறம் தான் சாப்பிட போகிறீங்க அப்படின்னா கம்ப்ளீட்டாக ஆறுனதுக்கப்புறமா நீங்கள் சேர்த்துக்கோங்க. பாலும் தயிரும் சேர்த்து நல்லா கலந்ததுக்கப்புறமா நம்ம தாளிப்பு இதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. தயிர் சாதம் ரெடியாக இருக்குது. பட்டாணி மசாலா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா?
அதுக்கு ஒரு 8 மணி நேரம் ஊற வச்ச பட்டாணியை ப்ரெஷர் குக்கரில் சேர்த்துடுறேன். ஒரு 150 கிராம் அளவுக்கு பட்டாணி எடுத்துருக்கிறேன். கூடவே இது வேகிறதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி, கொஞ்சம் போல் உப்பு சேர்த்து கரெக்டாக 3 விசிலுக்கு ப்ரெஷர் குக் பண்ணிங்கன்னா நல்லா சூப்பர் சாஃப்டாக வெந்துடும். பாருங்கள், நல்லா வெந்து வந்திருக்கு. இப்போ இந்த தண்ணியை லைட்டாக நம்ம ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ ஒரு பேனில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு நம்ம குக் பண்ணி வச்ச அந்த பட்டாணியை இதில் சேர்த்துட்டு கூடவே லைட்டாக உப்பு சேர்த்துக்கோங்க. சிக்கன் மசாலா பவுடர் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கிறேன். இது கடையில் வாங்கினது தான். அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நல்லா கலந்து விட்டுக்கோங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணுங்கள். நல்லா இந்த அளவுக்கு கெட்டியானதுக்கப்புறமா கொஞ்சம் போல் மல்லி இலையை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா நம்மளோட சிம்பிளான ரொம்பவும் டேஸ்டியான பட்டாணி மசாலா ரெடி ஆகிடுச்சு. இந்த பேனோட லிங்க் வந்து நிறைய பேர் கேட்டுட்ருக்கீங்க. இது வந்து நான் யூஸ் பண்ணது கேஸ்ட் அயர்ன் தான். இதோட லிங்க்குமே வந்து நான் இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். தேவைப்பட்டால் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. பாருங்கள், நம்மளோட தயிர் சாதமும் பட்டாணி மசாலாவும் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ரெண்டுத்துக்கும் காம்பினேஷன் பயங்கரமாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு நிமிஷம், நிறைய பேர் வந்து என்னோடய ஹைட்டுக்கு எவ்வளோ வெயிட் இருக்கணும் அப்படின்னு கேட்குறீங்க. அதுக்காகவே நாங்கள் ஒரு ஆப் டெவலப் பண்ணியிருக்கிறோம். ஆப்போட பேர் வந்து மெஷர் வெல். இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் அந்த ஆப்போட லிங்க் இருக்குது. ஃபஸ்ட்டு கமெண்டில் உங்களுக்கு பின்னும் பண்ணுறோம். திணை அரிசியில் எப்படி தக்காளி சாதம் பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு ஒரு பவுலில் 1 கிளாஸ் அளவுக்கு திணை அரிசி சேர்த்துக்கோங்க. நீங்கள் திணை அரிசிக்கு பதிலாக வேறு மில்லட் கூட யூஸ் பண்ணலாம். இது நல்லா வாஷ் பண்ணிட்டு வந்துடலாம். பாருங்கள், வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி சேர்த்து எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன். இது வந்து ஒரு 7 மணி நேரத்துக்கு அப்படியே ஊறட்டும். நான் வந்து மார்னிங் தான் பண்ண போகிறேன், அதனால் நைட்டே ஊற வச்சாச்சு. ஸோ மார்னிங் வந்து ஒரு ப்ரெஷர் குக்கரில் 2 டேபிள் ஸ்பூன் போல் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இதில் கொஞ்சம் போல் கடுகு, 1/2 ஸ்பூன் சோம்பு, 1/2 ஸ்பூனுக்கும் கம்மியாக ஜீரகம், ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி நல்லா ஸ்லைஸ் பண்ணி சேர்த்துக்கோங்க. கூடவே கொஞ்சம் போல் கருவேப்பிலை சேர்த்துட்டு இது நல்லா கோல்டன் ப்ரௌனாக வதங்கணும். இந்த அளவுக்கு வதங்கினதுக்கு அப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் போல் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி சேர்த்துக்கோங்க. அதோட பச்சை வாசனை போனதுக்கப்புறமா இது காரத்துக்காக ஒரு 6 பச்சை மிளகாய் எடுத்துருக்கிறேன். நாளைக்கு வந்து மிளகாத்தூள் சேர்க்காம தான் பண்ண போகிறேன், அதனால காரத்துக்காக 6 பச்சை மிளகாய் எடுத்துருக்கிறேன். கூடவே கொஞ்சம் போல் மல்லி இலை, புதினா இலை சேர்த்துட்டு லைட்டாக ஒரு தடவை இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஒரு மீடியம் சைஸ், இந்த அளவில் இருக்கிற ஒரு மீடியம் சைஸ் தக்காளி, ஒரு 3 தக்காளி வந்து நான் மிக்ஸி ஜாரில் நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன். அதை இதில் சேர்த்துக்கலாம். நீங்கள் தக்காளி அப்படியே கூட போடலாம். கூடவே ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு லிட் போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா நம்ம ஓவர் நைட் ஊற வச்சோம் இல்லையா அந்த திணை அரிசி, அது தண்ணி நல்லா வடிச்சிட்டு இதில் சேர்த்துக்கோங்க. இப்போது 1 டம்ளர் அரிசிக்கு 2 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கோங்க. நீங்கள் எந்த கிளாஸில் அளந்தீங்களோ அதே கிளாஸில் தான் தண்ணியும் சேர்க்கணும். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு லிட் போட்டு க்ளோஸ் பண்ணி 3 விசிலுக்கு ப்ரெஷர் குக் பண்ணி ப்ரெஷர் கம்ப்ளீட்டாக இறங்கினதுக்கப்புறமா குக்கரை ஓப்பன் பண்ணிங்கன்னா நம்மளோட திணை அரிசியில் பண்ண தக்காளி சாதம் சூப்பர் டேஸ்ட்டாக ரெடி ஆகிருக்கும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு சைட் டிஷ்ஷாக நான் இன்றைக்கி முட்டை வறுவல் தான் பண்ணியிருந்தேன். ரெண்டுத்துக்கும் காம்பினேஷன் பயங்கரமாக இருந்துச்சு. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். வரகரிசி வச்சு தட்டைப்பயிர் சாதம் எப்படி பண்ணுறது பார்க்கலாமா? அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து 1 கிளாஸ் அளவுக்கு நான் வரகரிசி எடுத்துருக்கிறேன். நீங்கள் யூஸ் பண்ணுற மில்லட் வந்து நல்லா வெள்ளையர்னு இருந்தால் அது வந்து பாலிஷ் பண்ண மில்லட். ஒவ்வொரு மில்லட்டும் இந்த மாதிரி ஒவ்வொரு கலரில் இருக்கணும். அப்படி இருந்தால் அது பாலிஷ் பண்ணாத மில்லட், அன்பாலிஷ்டு மில்லட். ஸோ அதை கடையில் வாங்கும்போதே ஒரு தடவை செக் பண்ணி பார்த்துட்டு வாங்குங்க. இந்த மாதிரி நான் 1 கிளாஸ் அளவுக்கு மில்லட் எடுத்து ஒரு பவுலில் சேர்த்துட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இப்போ தண்ணி சேர்த்து ஓவர் நைட் நம்ம ஊற விட்டுறலாம். இது ஊறட்டும். இப்போ மறுநாள் காலையில் ஃபஸ்ட்டு வந்து நம்ம 1 கிளாஸ் அளவுக்கு வரகரிசி எடுத்தோம் இல்லையா, அதுக்கு வந்து நான் 1/4 கிளாஸ் அளவுக்கு தட்டைப்பயிறு எடுத்துருக்கிறேன். 1/4 கிளாஸ்க்கும் 1 ஸ்பூன் வந்து ஜாஸ்தியாக. தட்டைப்பயிறு வந்து உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் இன்னும் கூட்டவும் செஞ்சுக்கலாம், குறைக்கவும் செஞ்சுக்கலாம். இப்போ இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தட்டைப்பயிறு வேகிறதுக்கு தேவையான தண்ணி, இதுக்கு தேவையான உப்பு சேர்த்து லிட் போட்டு க்ளோஸ் பண்ணி 3 விசிலுக்கு மீடியம் ஃப்ளேமில் விட்டு குக் பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு வந்துடுங்க. பாருங்கள், நல்லா ப்ரெஷர் கம்ப்ளீட்டாக இறங்கினதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணுறேன். இப்போ வந்து இது ரொம்ப வேகலை, ஒரு அரைவேக்காடு மாதிரி இருக்குது. ஒரு 50% அளவுக்கு தான் வெந்திருக்கு. நீங்கள் வந்து 3 விசிலுக்கு குக் பண்ணாலே நல்லா சாஃப்டாக வெந்துடும் அப்படின்னா ஒரு 2 விசிலுக்கு மட்டும் குக் பண்ணி எடுத்துக்கோங்க. எனக்கு வந்து இது 3 விசில் விட்டும் ஒரு 50% தான் வெந்திருக்கு, பாதி அளவுக்கு தான் வெந்திருக்கு. ஸோ இது
இந்த தட்டைப்பயிரை தண்ணியோடு அப்படியே ஓரமாக எடுத்து வச்சுருங்க. இப்போ அதே குக்கரில் 1½ ஸ்பூன் எண்ணெய், கடுகு 1/4 ஸ்பூன், உளுந்தம்பருப்பு 1/2 ஸ்பூன், ஜீரகம் 1/4 ஸ்பூன் சேர்த்துட்டு ஒரு 6லேருந்து 7 சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. ஒரு கொத்து கருவேப்பிலை, 2 பெரிய சைஸ் பூண்டு பல்ல இந்த மாதிரி நல்லா ஃபைனாக சாப் பண்ணி இதில் சேர்த்துருக்கிறேன். காரத்துக்காக ஒரு பச்சை மிளகா, ஒரு வரமிளகா சேர்த்துட்டு அந்த வெங்காயமும் பூண்டும் நல்ல கோல்டன் ப்ரௌனாக வதங்கணும். அந்த அளவுக்கு நம்ம நல்லா குக் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறமா இதில் 2 மீடியம் சைஸ் பழுத்த தக்காளி நல்லா ஸ்லைஸ் பண்ணி இதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ இதுக்கு தேவையான உப்பு, பெருங்காயம் கொஞ்சம் போல் சேர்த்துக்கோங்க. மஞ்சள் தூள் 1/4 ஸ்பூன், மிளகாய்த்தூள் 1/4 ஸ்பூனுக்கும் கொஞ்சம் ஜாஸ்தியாக சேர்த்துருக்கிறேன். நீங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய் தூளை கூட்டவும் செஞ்சுக்கலாம், குறைக்கவும் செஞ்சுக்கலாம். இப்போது இந்த தக்காளி நல்லா மசிய வதங்கணும். இந்த அளவுக்கு நம்ம தட்டைப்பயிரை வேக வச்ச தண்ணி இருக்கு இல்லையா, அது 1 கிளாஸ் அளவுக்கு இருந்துச்சு. அந்த தண்ணியை அப்படியே இதில் சேர்த்துக்கோங்க. நம்ம ஓவர் நைட் ஊற வச்சு வரகரிசி தண்ணி வடிச்சிட்டு எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன், அதையுமே இதில் சேர்த்துடலாம். ஸோ 1 கிளாஸ்க்கு 2 கிளாஸ் தண்ணி சேர்க்கணும். நம்ம ஆல்ரெடி தட்டைப்பயிறு தண்ணி 1 கிளாஸ் சேர்த்தாச்சு. இப்போது இன்னொரு கிளாஸ் தண்ணி சேர்த்தாச்சு. ஸோ 2 கிளாஸ் தண்ணி நம்ம சேர்த்துட்டோம். பாருங்கள், தட்டைப்பயிறு வந்து பாதி தான் எனக்கு வெந்திருந்தது. 50% அளவுக்கு தான் வெந்திருந்தது. வேக வச்ச தட்டைப்பயிரையும் அப்படியே இதில் சேர்த்துக்கோங்க. கடைசியாக கொஞ்சம் போல் நறுக்குன மல்லி இலையை மேலாப்பில் சேர்த்துக்கோங்க. நல்லா கலந்து விட்டுட்டு உப்பு சரியாக இருக்கா அப்படின்னு ஒரு தடவை செக் பண்ணி பார்த்துட்டு லிட் போட்டு க்ளோஸ் பண்ணி மீடியம் ஃப்ளேமில் 3 விசிலுக்கு ப்ரெஷர் குக் பண்ணிவிட்டு ப்ரெஷர் கம்ப்ளீட்டாக இறங்கினதுக்கப்புறமா லிட்டை ஓப்பன் பண்ணிங்கன்னா நல்லா கமன்னு நம்மளோட வரகரிசி தட்டைப்பயிறு சாதம் சூப்பர் டேஸ்ட்டில் ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு சைட் டிஷ் எதுவுமே தேவைப்படாது. ரொம்ப லேசியாக இருக்கும் இல்லையா, எனக்கு ஏதாச்சும் 1 பாட் லன்ச் செய்யலாம் அப்படின்னு நினைக்கிறப்போ இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்க, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். கருப்பு உளுந்து சாதம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? ஒரு பவுலில் 1 கிளாஸ் அளவுக்கு வரகரிசி எடுத்துருக்கிறேன். அதை அந்த பவுலில் சேர்த்துடலாம். இப்போ நல்லா வாஷ் பண்ணிவிட்டு வந்துடுங்க. ஒரு 4-5 டைம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு வந்துடுங்க. இப்போ தண்ணி சேர்த்து நம்ம ஓவர் நைட் ஊற வச்சிடலாம். 6லேருந்து 7 மணி நேரத்துக்கு கண்டிப்பாக ஊறணும். நான் வந்து மார்னிங் செய்ய போகிறேன், அதனால நைட்டே ஊற வச்சாச்சு. இப்போ ஒரு குக்கரில் 1/2 கிளாஸ் அளவுக்கு நான் கருப்புளுந்து எடுத்துருக்கிறேன். அதை ஒரு குக்கரில் சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா ஒரு 4-5 டைம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு வந்துடுங்க. பாருங்கள், வாஷ் பண்ணியாச்சு. ஸ்டவ்வில் வச்சு லோ ஃப்ளேமில் நல்லா நம்ம வறுத்து எடுத்துக்க போகிறோம். அந்த அரோமா வரும், அந்த உளுந்தோட வாசனை வரும், உளுந்தும் லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகும். ஸோ அந்த அளவுக்கு நம்ம நல்லா வறுத்துக்கலாம். பாருங்கள், நல்லா வறுப்பட்டு வந்திருக்கு. இந்த மாதிரி நல்லா வறுப்பட்டதுக்கப்புறமா நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். எந்த கிளாஸில் நீங்கள் வரகரிசி ஊற வச்சிங்களோ அதே கிளாஸில் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். நான் இப்போதைக்கு 1 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கிறேன். அப்புறம் ஓவர் நைட் நம்ம ஊற வச்ச வரகரிசி இருக்கு இல்லையா, அதை தண்ணி வடிச்சிட்டு இதில் சேர்த்துக்கோங்க. நம்ம எந்த கிளாஸில் அரிசியும் பருப்பும் எடுத்தோமோ அதே கிளாஸில் நான் இன்றைக்கி 3 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கிறேன். இது வந்து குலைவாலாம் இருக்காது, கொஞ்சம் உதிரியாக தான் இருக்கும். உங்களுக்கு குலைவாக வேணும்னா தண்ணி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க. கூடவே 2 பெரிய பல் பூண்டை இந்த மாதிரி நல்லா ஃபைனாக சாப் பண்ணி இதில் சேர்த்துருக்கிறேன். இதுக்கு தேவையான உப்பு, ஜீரகம் 1/2 ஸ்பூன், வெந்தயம் ஒரு 10-15 போல் மட்டும் சேர்த்தா போதும், ஜாஸ்தி சேர்த்துறாதீங்க. ஒரு கையளவுக்கு துருவி வச்ச ஃப்ரெஷ்ஷான தேங்காய் சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுக்கோங்க. கலந்ததுக்கப்புறமா உப்பு சரியாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறமா லிட் போட்டு க்ளோஸ் பண்ணி மீடியம் ஃப்ளேமில் 4 விசில் வரட்டும். அதுக்குள்ளே நம்ம துவையல் ரெடி பண்ணிடலாம். அதுக்கு ஒரு பேனில் 1 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. 1/4 ஸ்பூன் ஜீரகம், ஜீரகத்தை விட கம்மியாக மிளகு சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 ஸ்பூன் உளுந்தம்பருப்பு சேர்த்துட்டு இந்த எல்லா பருப்பும் நல்லா ரோஸ்ட் ஆகணும். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா வறுப்பட்டதுக்கு அப்புறமா காரத்துக்காக 3 வரமிளகாய் சேர்த்துருக்கிறேன், 3 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கிறேன், 3 பெரிய பல் பூண்டை இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துருக்கிறேன், ஒரு கொத்து கருவேப்பிலை, இது வந்து கொடம்புளி சேர்த்துருக்கிறேன். கொடம்புளி இல்லைன்னா நீங்கள் நார்மல் புளி சேர்க்குறதா இருந்தால் புளி கொஞ்சம் ஜாஸ்தியாக சேர்த்துக்கோங்க. இந்த கொடம்புளி வந்து ரொம்ப புளிப்பாக இருக்கும், அதனால நான் கொஞ்சமாக சேர்த்துருக்கிறேன். பாருங்கள், பூண்டோட கலரே லைட்டாக சேஞ்ச் ஆகி வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் 3 கையளவுக்கு நான் கொத்தமல்லி சேர்த்துக்கிறேன். கொத்தமல்லி சேர்த்ததுக்கப்புறமா நல்லா ஒரு நிமிஷத்துக்கு மட்டும் அதை நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ரொம்ப நேரம் போட்டு வதக்க வேணாம், லைட்டாக கலந்து விட்டுட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இதை ஒரு மிக்ஸி ஜாருக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம்.
இப்போது ஒரு 20 ரூபா தேங்காய் இருக்கு இல்லையா, அந்த தேங்காயில் பாதி மூடி தேங்காய் மட்டும் நான் இன்றைக்கி சேர்த்துருக்கிறேன். சின்ன சைஸ் தேங்காயில் பாதி மூடி மட்டும் சேர்த்துருக்கிறேன். கூடவே இதுக்கு தேவையான உப்பு, கொஞ்சம் போல் பெருங்காயம் சேர்த்து தண்ணி சேர்க்காம நல்லா கொரன்னு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. பாருங்கள், அரைச்சாச்சு. இப்போ கொஞ்சம் போல் தண்ணி சேர்த்து லைட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். ரொம்ப ஃபைனாலாம் அரைக்க வேணாம், கொரன்னு தான் இருக்கணும். அப்போ தான் வந்து டேஸ்ட்டாக இருக்கும். இந்த கருப்பு உளுந்து சாதத்துக்கு நான் இன்றைக்கி கொத்தமல்லி துவையல் தான் பண்ணியிருந்தேன். யூஸ்வலாக இதுக்கு வந்து எள்ளு துவையல் தான் பண்ணுவாங்க. பட் நான் இன்றைக்கி வந்து கொத்தமல்லி துவையல் தான் பண்ணியிருந்தேன். நீங்கள் என்ன துவையல் பண்ணுவீங்க அப்படின்னு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். பாருங்கள், நம்மளோட உளுந்து சாதமும் 4 விசிலுக்கு ப்ரெஷர் குக் ஆகி ப்ரெஷர் கம்ப்ளீட்டாக இறங்கிடுச்சு. பாருங்கள், நல்லா உதிரியாக சூப்பர் டேஸ்ட்டில் இருந்துச்சு சாதம். இந்த கருப்பு உளுந்து சாதத்தோட அந்த துவையல் வச்சு சாப்பிட்றதுக்கு பயங்கர டேஸ்ட்டாக இருந்துச்சு. நீங்கள் ட்ரை பண்ணதில்லை அப்படின்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஓட்ஸ் வச்சு பொங்கல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு குக்கரில் ரோல்டு ஓட்ஸ் எடுத்துக்கோங்க. ரோல்டு ஓட்ஸ் வந்து 1.5 கிளாஸ் அளவுக்கு நான் இன்றைக்கி எடுத்துருக்கிறேன். அதே கிளாஸில் 1/2 கிளாஸ் அளவுக்கு பாசிப்பருப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ லோ ஃப்ளேமில் விட்டு ஒரு 2லேருந்து 3 நிமிஷத்துக்கு நம்ம நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்க போகிறோம். அந்த ஓட்ஸோட அரோமா அப்புறம் அந்த பருப்போட அரோமா லைட்டாக வரும். லைட்டாக வறுபடணும். கலர் வந்து லைட்டாக சேஞ்ச் ஆனால் போதும். ஸோ இந்தளவுக்கு வறுபட்டதுக்கு அப்புறமா நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ வந்து தண்ணி சேர்த்து ஒரு 4-5 டைம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு வந்துடுங்க. பாருங்கள், வாஷ் பண்ணியாச்சு. எந்த கிளாஸில் நம்ம எடுத்தோமோ அந்த கிளாஸில் தான் நம்ம தண்ணி சேர்க்கணும். ஓட்ஸும் பருப்பும் சேர்த்து 2 கிளாஸ் சேர்த்தோம் இல்லையா, ஸோ 2 கிளாஸ்க்கு 4 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கிறேன். இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு துருவி வச்சு இஞ்சி சேர்த்துக்கோங்க. உப்பு இதுக்கு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் போல் பெருங்காயம், மிளகு 1/4 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. ஜீரகம் 1/2 ஸ்பூன், மிளகுத்தூள் ஒரு 1/4 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மஞ்சள் தூள் ஒரு சிட்டிகை அளவுக்கு மட்டும் சேர்த்துக்கோங்க, ரொம்ப கம்மியாக சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். பாருங்கள், இப்போ இது லிட் போட்டு க்ளோஸ் பண்ணி மீடியம் ஃப்ளேமில் 4 விசிலுக்கு ப்ரெஷர் குக் பண்ணிங்கன்னா நல்லா குலைவாக சூப்பராக ரெடி ஆயிரும். இப்போ நான் 1 ஸ்பூன் நெய்யில் கொஞ்சமாக முந்திரி பருப்பு போட்டு தாளித்து எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன். அதை இதில் சேர்த்துடலாம். உங்களுக்கு முந்திரி பருப்பு வேணான்னு நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம். 1 ஸ்பூன் நெய் மட்டும்தான் சேர்த்துருக்கிறேன். நல்லா கலந்து விட்டுக்கோங்க. உங்களுக்கு இந்த அளவுக்கு குலைவாக வேணாம் அப்படின்னா நீங்கள் 2 கிளாஸ்க்கு 2 கிளாஸ் தண்ணி சேர்த்தாலே போதும். ப்ரெஷர் குக்கரில் பண்ண தக்காளி சட்னி தான் வச்சுருந்தேன். 2த்துக்கும் காம்பினேஷன் பயங்கரமாக இருந்துச்சு. கொள்ளு சாதம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? 1/4 கிளாஸ் அளவுக்கு மட்டும் கொள்ளு எடுத்துக்கோங்க. இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போது இன்னொரு பவுலில் 3/4 கிளாஸ் அளவுக்கு மட்டும் திணை அரிசி சேர்த்துக்கோங்க. 3/4 கிளாஸ் திணை அரிசி, 1/4 கிளாஸ் வந்து கொள்ளு, ரெண்டும் சேர்த்து 1 கிளாஸ். இது ரெண்டுமே ஓவர் நைட் ஊறணும். ஒரு 7லேருந்து 8 மணி நேரத்துக்கு ஊறணும். பாருங்கள், நல்லா ஊறி வந்திருக்கு. இந்த தண்ணியை ஃபில்டர் பண்ணிவிட்டு இதை ஒரு குக்கருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். கூடவே வேகிறதுக்கு தேவையான தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் இந்த கிளாஸில் 2 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்குறேன். தண்ணி சேர்த்து லிட் போட்டு க்ளோஸ் பண்ணி கரெக்டாக 10 விசில், 8லேருந்து 10 விசிலுக்கு குக் பண்ணிங்கன்னா சூப்பராக வெந்துடும். பாருங்களேன், நல்லா ப்ரெஷர் கம்ப்ளீட்டாக இறங்கினதுக்கப்புறமா குக்கரை ஓப்பன் பண்ணுங்கள். நான் ஒரு 10 விசிலுக்கு விட்டுருந்தேன். நல்லா சாஃப்டாக வெந்திருக்கு பாருங்கள். இந்த தண்ணியை நம்ம இப்போ ஃபில்ட்ரு பண்ணி தண்ணியை எடுத்து வச்சுக்கலாம். இது அப்படியே ஓரமாக இருக்கட்டும். இப்போது அதே குக்கரில் 1 ஸ்பூன் அளவுக்கு மட்டும் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. ஜீரகம் 1/2 ஸ்பூன், கடுகு 1/4 ஸ்பூன், உளுந்து 1/4 ஸ்பூன் சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுக்கோங்க. இப்போது 5-6 சின்ன வெங்காயம், ஒரு பெரிய பல் பூண்டை நல்லா ஃபைனாக சாப் பண்ணி இதில் சேர்த்துருக்கிறேன். இந்த வெங்காயமும் பூண்டும் நல்லா வறுபடணும். இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா இதில் காரத்துக்காக ஒரு வரமிளகா, ஒரு பச்சை மிளகா, கொஞ்சம் போல் கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. ஒரு மீடியம் சைஸ் பழுத்த தக்காளியை நல்லா ஸ்லைஸ் பண்ணிவிட்டு இதில் சேர்த்துக்கோங்க. ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போது இந்த சாதத்துக்கு தேவையான உப்பு, கொஞ்சம் போல் பெருங்காயம், மஞ்சள் தூள் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மட்டும் சேர்த்துக்கோங்க. மிளகாத்தூள் 1/4 ஸ்பூனுக்கும் அதிகமாக உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. இது வந்து மைல்டாக தான் இருக்கும். மீடியம் ஃப்ளேமில் விட்டு நல்லா அந்த தக்காளி வந்து நல்லா மசிய வதங்கணும். அந்த அளவுக்கு குக் பண்ணணும். தக்காளி நல்லா மசிஞ்சதுக்கப்புறமா நம்ம ஓவர் நைட் ஊற வச்ச அந்த திணை அரிசியும் அப்புறம் நம்ம வேக வச்ச அந்த கொள்ளு தண்ணி ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன்.
கூடவே கொள்ளு வேக வச்ச தண்ணி இருக்கு இல்லையா, அந்த தண்ணியை சேர்த்துக்கலாம். ஒரு கிளாஸுக்கு 2 கிளாஸ் தண்ணி நம்ம சேர்க்கணும். எனக்கு ஒரு 1/4 கிளாஸ் தண்ணி மட்டும் எக்ஸ்ட்ரா இருந்துச்சு. ஸோ அந்த தண்ணியுமே நான் சேர்த்துக்கிட்டேன். கடைசியாக பொடியாக நறுக்கின மல்லி இலையை தூவி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. உப்பு சரியாக இருக்கான்னு ஒரு தடவை செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ லிட் போட்டு க்ளோஸ் பண்ணி மீடியம் ஃப்ளேமில் கரெக்டாக 3 விசிலுக்கு ப்ரெஷர் குக் பண்ணிவிட்டு ப்ரெஷர் கம்ப்ளீட்டாக இறங்கினதுக்கப்புறமா குக்கரை ஓப்பன் பண்ணிங்கன்னா நம்மளோட அருமையான கொள்ளு சாதம் சூப்பர் டேஸ்ட்டாக ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், நல்லா உதிரி உதிரியாக சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். கொழுப்பை கரைக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு நம்மள நிறைய பேருக்கு தெரியும். தினமும் எடுத்துக்க வேணாம், வாரத்துக்கு 2லேருந்து 3 நாள் எடுத்துக்கலாம். ஒரு நிமிஷம், நீங்கள் ஏதாச்சும் லாங்குவேஜ் கற்றுக்கிற இன்ட்ரெஸ்ட் இருந்தால் லாங்குவேஜ் கற்றுக்கிறதுக்காகவே நாங்கள் ஃப்ரீ ஆப்பும் டெவலப் பண்ணியிருக்கிறோம். ஆண்ட்ராய்டுக்கும் இருக்குது, ஆப்பிளுக்கும் இருக்குது. ரெண்டுத்துக்கும் லிங்க் இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன். உங்களுக்கு லாங்குவேஜ் கற்றுக்கிறதுல இன்ட்ரெஸ்ட் இருந்தால் கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். ஓட்ஸ் வச்சு ஒரு வெஜிடபிள் கிச்சடி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ரொம்ப சிம்பிள், பயங்கர டேஸ்ட்டாக இருக்கும். இது பண்ணுறதுக்கு ரோல்டு ஓட்ஸ் ஒரு 100 கிராம் அளவுக்கு எடுத்துருக்கிறேன். ஒரு கிளாஸ் அளவுக்கு இருக்குது. இதை இருக்கட்டும், வாஷ் பண்ணிட்டு வந்துடலாம். இப்போ இன்னொரு பவுலில் அதே கிளாஸில் 1/2 கிளாஸ் அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்துருக்கிறேன். இது ஒரு 50 கிராம் அளவுக்கு இருக்கும். இதுவுமே நம்ம வாஷ் பண்ணிட்டு வந்துடலாம். பாருங்கள், ரெண்டையுமே வாஷ் பண்ணியாச்சு. இது ஒரு 15 நிமிஷத்துக்கு மட்டும் ஊறினா போதும். இப்போ இது இருக்கட்டும், ஊறட்டும். ஒரு சின்ன ஸ்பூனில் 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. அதில் 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் நல்லா இந்த மாதிரி பொரிஞ்சதுக்கப்புறமா 2 பூண்டு பல்லை இந்த மாதிரி நல்லா ஃபைனாக சாப் பண்ணி இதில் சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த பூண்டை நல்லா வறுபடணும். அதோட பச்சை வாசனை கம்ப்ளீட்டாக போய் இந்த அளவுக்கு கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறமா நம்ம வெஜிடபிள்ஸ் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி ஒரு 100 கிராம் அளவுக்கு வெஜிடபிள்ஸ் சேர்த்துருக்கிறேன். ஃப்ரெஷ் பட்டாணி, அப்புறம் கேரட், பீன்ஸ் எல்லாம் சேர்த்து ஒரு 100 கிராம் அளவுக்கு இருக்குது. நீங்கள் உங்களுக்கு விருப்பமான வெஜிடபிள்ஸ் எதுவோ அதெல்லாம் சேர்த்துக்கலாம். வெஜிடபிள்ஸ் நல்லா குக் ஆகணும். ஒரு 2-3 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் விட்டு குக் பண்ணிங்கன்னா நல்லா குக் ஆயிரும். பாருங்கள், நம்ம ஊற வச்ச ஓட்ஸும் பருப்பும் நான் தண்ணி வடிச்சிட்டு எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன். 15 நிமிஷத்துலேயே ஓட்ஸ் நல்லா ஊறி வந்திருக்கு. நல்லா சாஃப்டாக இருக்குது பாருங்கள். இப்போ அதை குக்கரில் சேர்த்துடலாம். இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு, கொஞ்சம் போல் பெருங்காயம், மஞ்சள் தூள் 1/4 ஸ்பூன், மிளகாய் தூள் 1/2 ஸ்பூன், ஒரு பச்சை மிளகா 2ஆக கட் பண்ணி சேர்த்துருக்கிறேன், ஒரு கொத்து கருவேப்பிலை, ஃபைனாக சாப் பண்ண ஒரு கையளவுக்கு மல்லி இலை சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. நம்ம டோட்டலாக 1.5 கிளாஸ் அளவுக்கு ஓட்ஸும் பருப்பும் எடுத்தோம் இல்லையா, ஸோ அதுக்கு நான் இன்றைக்கி 3 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கிறேன். ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. உங்களுக்கு இன்னும் குலைவாக வேணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி எக்ஸ்ட்ரா கூட சேர்த்துக்கோங்க. இப்போ லிட் போட்டு க்ளோஸ் பண்ணிடலாம். மீடியம் ஃப்ளேமில் ஒரு 3 விசிலுக்கு குக் பண்ணிவிட்டு ப்ரெஷர் கம்ப்ளீட்டாக இறங்கினதுக்கப்புறமா குக்கரை ஓப்பன் பண்ணிங்கன்னா நம்மளோட அருமையான ஓட்ஸ் வச்சு ஒரு வெஜிடபிள் கிச்சடி சூப்பர் டேஸ்ட்டில் ரெடி ஆயிரும். இதோட டோட்டல் கேலரி பார்த்திங்கன்னா அப்ராக்சிமேட்டாக ஒரு 640லேருந்து 645க்குள்ளே இருக்கும். இது நாங்கள் 3 பேர் சாப்பிட்றதுக்காக இந்த கிச்சடி நான் பண்ணியிருக்கிறேன். ஸோ இதில் நான் சாப்பிட போகிறது ஒரு 100 கிராம் அளவுக்கு மட்டும் கிச்சடி நான் சாப்பிட போகிறேன். அடுத்து பார்க்க போகிற ரெசிபி சீமை திணையும் பாசிப்பருப்பும் வச்சு ஒரு கிச்சடி எப்படி பண்ணுன்னு பார்க்கலாமா? இது பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு குக்கரில் 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. ஒரு பிரியாணி இலை, கூடவே ஒரு 2லேருந்து 3 பூண்டு பல்லை இந்த மாதிரி நல்லா ஃபைனாக சாப் பண்ணி இதில் சேர்த்துக்கோங்க. இது கூடவே 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கோங்க. ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துட்டு அந்த பூண்டை நல்லா கோல்டன் ப்ரௌனாக வதங்கணும். பூண்டோட கலரே நல்லா சேஞ்ச் ஆகணும். அந்த அளவுக்கு நம்ம நல்லா குக் பண்ணிக்கலாம். பாருங்கள், இப்போ நம்ம வெஜிடபிள்ஸ் எல்லாம் சேர்த்துடலாம். நான் இன்றைக்கி ஒரு மீடியம் சைஸ் கேரட் சேர்த்துருக்கிறேன். காரத்துக்காக ஒரு பெரிய சைஸ் பச்சை மிளகாயை 2ஆக கட் பண்ணி இதில் சேர்த்துருக்கிறேன். ஒரு 2லேருந்து 3 நிமிஷத்துக்கு நல்லா அந்த மாதிரி வதக்கி விட்டிங்கன்னா கேரட் குக் ஆகிடும். ஓவர் நைட் ஊற வச்ச சீமை திணை அரிசி 1 கிளாஸ் எடுத்துருக்கிறேன். 30 நிமிஷத்துக்கு முன்னாடி ஊற வச்ச பாசிப்பருப்பு 1 கிளாஸ். தண்ணி வடிச்சிட்டு குக்கரில் சேர்த்துக்கோங்க. நான் இந்த கிளாஸில் தான் எடுத்தேன். இந்த கிளாஸில் தான் 1 கிளாஸ் அரிசி 1 கிளாஸ் பருப்பு எடுத்தேன். இப்போது இதே கிளாஸில் நம்ம தண்ணி சேர்த்துடலாம். நான் இன்றைக்கி 3 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கிறேன். இது கொஞ்சம் குலைவாக தான் இருக்கும். உங்களுக்கு நல்லா குலைவாக வேணும் அப்படின்னா நீங்கள் இன்னும் 1 கிளாஸ் 2 கிளாஸ் ஜாஸ்தியாக கூட சேர்த்துக்கலாம். கூடவே கொஞ்சம் போல் பெருங்காயம், ஒரு 75 கிராம் அளவுக்கு
வேக வச்ச ஒயிட் பட்டாணி நான் இன்றைக்கி சேர்த்துருக்கிறேன். ஒரு விசிலுக்கு மட்டும் நான் குக் பண்ணி இதில் சேர்த்துருக்கிறேன். கூடவே இந்த சாதத்துக்கு தேவையான உப்பு, 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/4 ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. உப்பு சரியாக இருக்கான்னு ஒரு தடவை செக் பண்ணி பார்த்துக்கோங்க. கடைசியாக கொஞ்சம் போல் நறுக்கி வச்ச மல்லி இலையை இதில் சேர்த்துட்டு லிட் போட்டு க்ளோஸ் பண்ணிடுங்க. ஒரு 3 விசிலுக்கு மீடியம் ஃப்ளேமில் விட்டு குக் பண்ணிவிட்டு ப்ரெஷர் கம்ப்ளீட்டாக இறங்கினதுக்கப்புறமா குக்கரை ஓப்பன் பண்ணிங்கன்னா நம்மளோட சீமை திணை அரிசியில் பண்ண ஒரு அற்புதமான கிச்சடி சூப்பர் டேஸ்ட்டில் ரெடி ஆயிரும். இது வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் நல்லாயிருக்கும், நைட் டின்னருக்கும் சூப்பராக இருக்கும். வரகு அரிசியில் தேங்காய் பால் வச்சு ஒரு புலாவ் எப்படி பண்ணுறது பார்க்கலாமா? அதுக்கு குக்கரில் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. ஜீரகம் 1/2 ஸ்பூன், 1/4 ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கோங்க. ஒரு பிரியாணி இலை, ஒரு சின்ன சைஸ் பட்டை, 2 பச்சை ஏலக்காய், ஒரு 3லேருந்து 4 கிராம்பு சேர்த்துக்கோங்க. இது நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. காரத்துக்காக ஒரு 3 பச்சை மிளகாயை நீளமாக கட் பண்ணி சேர்த்துருக்கிறேன். ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை நல்லா தின் ஸ்லைஸாக கட் பண்ணி இதில் சேர்த்துக்கோங்க. வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌனாக வதங்கணும். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா குக் ஆனதுக்கப்புறமா ஃப்ரெஷ்ஷாக அரைச்ச இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. அதோட பச்சை வாசனை கம்ப்ளீட்டாக போகணும். கம்ப்ளீட்டாக வந்து பச்சை வாசனை போனதுக்கப்புறமா கட் பண்ணி வச்சுருக்கிற 200 கிராம் மஷ்ரூமை நல்லா வாஷ் பண்ணி கட் பண்ணிவிட்டு இதில் சேர்த்துக்கோங்க. கூடவே 2 மீடியம் சைஸ் பழுத்த தக்காளி இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா அந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. இப்போது கொஞ்சம் போல் மஞ்சள் பொடி சேர்த்துக்கோங்க. மிளகாத்தூள் ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துருக்கிறேன். நான் ஆல்ரெடி வந்து பச்சை மிளகாய் சேர்த்துட்டனால ஒரு 1/2 ஸ்பூன் மட்டுமே வந்து மிளகாத்தூள் சேர்த்துருக்கிறேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. கரம் மசாலா ஒரு 1/4 ஸ்பூன் மட்டும் சேர்த்துக்கோங்க. இப்போ அதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். மஷ்ரூம்லேருந்து தண்ணி வெளியே வந்து அது இந்த மாதிரி நல்லா திக் கிரேவியாக ஆகணும். இந்த மாதிரி திக்காக ஆனதுக்கப்புறமா ஓவர் நைட் ஊற வச்ச வரகு அரிசியை நல்லா தண்ணி வடிச்சிட்டு இதில் சேர்த்துக்கோங்க. நம்ம மில்லட்ஸ் வந்து முடிஞ்ச அளவுக்கு ஓவர் நைட் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா யூஸ் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து டைஜஷன் இஷ்யூஸ் வராமல் இருக்கும். இந்த கிளாஸில் தான் நான் 1 கிளாஸ் அளவுக்கு வரகு அரிசி எடுத்திருந்தேன். இதே கிளாஸில் எனக்கு 2 கிளாஸ் அளவுக்கு தேங்காய் பால் சேர்த்துருக்கிறேன். உங்களுக்கு 2 கிளாஸ் தேங்காய் பால் வேணும் அப்படின்னா 1 கிளாஸ் தேங்காய் பால் 1 கிளாஸ் தண்ணி கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். கூடவே இந்த சாதத்துக்கு தேவையான உப்பு, 1 கை அளவுக்கு மல்லி இலையை நல்லா ஃபைனாக கட் பண்ணி இதில் சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு சரியாக இருக்கான்னு ஒரு தடவை செக் பண்ணி பார்த்துட்டு நம்ம லிட் போட்டு க்ளோஸ் பண்ணிடலாம். இப்போது 3 விசிலுக்கு மீடியம் ஃப்ளேமில் விட்டு குக் பண்ணிவிட்டு ப்ரெஷர் கம்ப்ளீட்டாக இறங்கினதுக்கப்புறமா நீங்கள் குக்கரை ஓப்பன் பண்ணிங்கன்னா நல்லா உதிரியாக சூப்பர் டேஸ்ட்டில் உங்களுக்கு மஷ்ரூம் வச்சு ஒரு தேங்காய் பால் சாதம் பயங்கரமாக ரெடி ஆகிடுச்சு. இதில் நீங்கள் கேரட், பீன்ஸ், பட்டாணி அப்படின்னு உங்களுக்கு விருப்பமான வெஜிடபிள்ஸ் எதுவோ அது சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி மஷ்ரூம் மட்டுமே வச்சு பண்ணியிருந்தேன். அவ்வளோதான் பாருங்கள், அட்டகாசமான ஒரு புலாவ். அது கூடவே வந்து கொண்டக்கடலை கிரேவி தான் பண்ணியிருந்தேன். சூப்பர் டேஸ்ட்டில் இருந்துச்சு. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபிஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கோகிலா அகர்ஷன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.